Praise the Lord. Hallelujah. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவர் நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எல்லாரும் ரெண்டு கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி இந்த புதிய மாதத்தை ஆண்டவர் காண கிருபை செய்திருக்கிறார். கடந்த 4 மாதங்களை கடந்து வர ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். எத்தனையோ போராட்டங்கள் தேவைகள் வந்த போதும் ஆண்டவர் நம்மை ஆச்சரியமாய் நடத்தி இந்த புதிய மாதத்தை காண கிருபை செய்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இந்த 5வது மாதத்தையும் காண ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். இந்த முதல் நாளிலே நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அதற்கு முன்பாக எல்லாரும் 2 கரங்களை இருக்கிற இடங்களில் கண்களை மூடி 2 கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுத்து கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாம். ஆண்டவர் சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம், நம்மை தாழ்த்துவோம். ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பான்னு சொல்லுவோம். நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன சரி செய்ய வேண்டுமோ ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்யுங்கப்பா. கோணலானவைகளை செவைப்படுத்துகிறவரே, தடைகளை நீக்கி போடுகிறவரே. தாவீது 139வது சங்கீதத்தை வாசிக்கும் போது அந்த கடைசி 2 வசனங்கள் வாசிக்கலாம். 139வது சங்கீதம் 23, 24 வாசித்து நாம் அப்படியே ஜெபம் பண்ணலாம். எல்லாரும் வாசிக்கலாம். 139ஆம் சங்கீதம் 23வது வசனம் வாசிக்கிறேன். தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும். ஆமேன். கடைசி வசனம் மீண்டுமாய் வாசிக்கிறேன். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும். ஆமேன். இன்றைக்கு ஒரு சில நிமிஷம் நாம் ஜெபிக்கலாம். நாம் ஆராதிப்பதற்கு முன்பாக எல்லாரும் தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே என்னை ஆராய்ந்து பாருங்க, என்னை ஆராய்ந்து பாரும், என்னை ஆராய்ந்து பாரும், என் சிந்தனைகளை ஆராய்ந்து பாரும், என் எண்ணங்களை ஆராய்ந்து பாரும். ஒவ்வொரு நாளும் நேற்று தான் நான் பரிசுத்தத்துக்காக ஜெபம் பண்ணிட்டேனே, இன்னைக்கு பரிசுத்தத்துக்காக ஜெபம் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்தில் நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கணும். ஆமேன். எல்லாரும் ஜெபிக்கலாமா? நம்முடைய பரிசுத்தத்துக்காக ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, என்னை ஆராய்ந்து பாரும் ஆண்டவர், என்னை ஆராய்ந்து பாரும். எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. என்னை ஆராய்ந்து பாரும். வேதனையாக்கும் வழி, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து ஆண்டவரே நித்திய வழியில் என்னை நடத்துங்கப்பா. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க. அமைதியா ஜெபம் பண்ண வேணாம். எல்லாரும் வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நித்திய வழியில் என்னை நடத்துங்க. வேதனையாக்கும் வழி என்னிடத்தில் இருந்தா ஆண்டவரே நித்திய வழியில் என்னை நடத்துங்கப்பா. ஒரு உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாங்கப்பா. எல்லாரும் ஜெபிக்கலாமா? உணர்வுள்ள இருதயத்தை தாங்கப்பா. ஓ ராபா நா சாந்தா ராபா. இருதயம் முக்கியமானது. இருதயத்தில் தான் கசப்பு. ஒருவேளை இருதயத்தில் வெறுப்புகள் இருக்கலாம். ஒருவேளை உங்க சிந்தையில பாவங்கள், மாவத்தின் எண்ணங்கள் இருக்கலாம். எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என் சிந்தையை நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா, என் இருதயத்தை ஆளுகை செய்யுங்கப்பா, பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. ரோமர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே வாசிக்கிறோம். ரோமர் 5:9 வாசிக்கும் போது அவருடைய இரத்தத்தினாலே, நாம் விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். நீதிமான்களாக்கப்படுகிறோம். இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்படும் போது நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். நம் பாவங்கள் எல்லாம் கழுவப்படுகிறது. எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் ஒருமனப்பட்டு, ஏசப்பா உங்க இரத்தத்தினால் என்னை சுத்திகரிங்கப்பா. வேதனையாக்கும் வழி என்னிடத்தில் இருந்தால் ஆண்டவரே ஜீவ வழியில, நித்திய வழியில என்னை நடத்துங்கப்பா. உங்க பிள்ளைகளுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நித்திய வழியில நடத்துங்கப்பா. ஆண்டவரே என் கணவனை நித்திய வழியில நடத்துங்கப்பா. என் பிள்ளைகளை நித்திய வழியில நடத்துங்கப்பா. என் குடும்பத்தை நித்திய வழியில நடத்துங்கப்பா. ஜீவ பாதையில எங்களை நடத்துங்கப்பா. வேதனையாக்கும் வழிகள், உமக்கு பிரியமில்லாத வழிகள், சிந்தைகள் எங்களுக்குள்ளே இருக்குமானால் இந்த வேளையில் எங்களுக்கு உணர்வை கொடுப்பீராக. அந்த வழியை விட்டு நாங்கள் நித்திய வழியிலே நடக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராகப்பா. நாங்கள் எல்லாரும் ஜெபிக்கிறோம், எல்லாரும் ஜெபிக்கிறோம். ஆராய்ந்து பாரும் ஆண்டவரே, ஆராய்ந்து பாரும் ஆண்டவரே.
ஆண்டவரே. சொல்லுங்க, என்னை ஆராய்ந்து பாரும், என்னை ஆராய்ந்து பாரும் ஆண்டவரே. ஓ ஹalleluya, ஹalleluya. ஓ ரகபன ஷந்தரா. சுயம் சாம்பலாய் மாறட்டும். சுயத்தின் எண்ணங்கள், மாம்சத்தின் எண்ணங்கள் இயேசுவின் நாமத்தினால் விலகி போவதாக ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்றோம்பா. ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, மாம்சத்தின் கிரியைகள், சுயத்தின் எண்ணங்கள் சாம்பலாய் மாறட்டும், சாம்பலாய் மாறட்டும். கர்த்தருடைய அக்கினியினால சுட்டெரிக்கிறோம். ஜென்ம சுவாபங்கள், பின் தொடர்ந்து வருகிற ஜென்ம சுவாபங்கள் இயேசுவின் நாமத்தினாலே சுட்டெரிக்கிறோம். ஆண்டவரே, உங்க சாயலால் எங்களை திருப்தியாக்குங்க. தாவீது சொல்லுகிற, நான் விழிக்கும் போது உமது சாயலால் என்னை திருப்தியாக்குங்க. ஆமென். சொல்லுங்க, உங்க சாயலாய் எங்களை மாற்றுங்க, உம்மை போல எங்களை மாற்றுங்க ஏசப்பா. கிறிஸ்துவுக்குள்ளே இருந்த அந்த குணாதிசயங்கள் ஆண்டவரே எங்களுக்கு உண்டாயிருக்கட்டும் அப்பா. ஓ ஹalleluya, ஹalleluya. Rehama Shandara Halayantoro. Hallelujah. சுயமென்னில் சாக வேண்டும், நீரென்னில் பெருக வேண்டும். சுயமென்னில் சாக வேண்டும், நீரென்னில் பெருக வேண்டும். கர்த்தாவே, அவைகள் முற்றும் ஒழிய என்னிலே வெளிச்சம் காட்டிடுமே. கர்த்தாவே, அவைகள் முற்றும் ஒழிய என்னிலே வெளிச்சம் காட்டிடுமே. ஆராய்ந்து பாரும் தேவனே, என்னையும் புதிதும் ஜீவனுமான பாதையில் ஓட செய்யும். புதிதும் ஜீவனுமான பாதையில் ஓட செய்யும். சுயமென்னில் சாக வேண்டும். பாடுங்க. நீரென்னில் பெருக வேண்டும். சுயமென்னில் சாக வேண்டும். நீரென்னில் பெருக வேண்டும். என் சித்தம் விரும்பேன், என் சித்தம் விரும்பேன். என்னைய பலியா தந்தேனும் சேவை செய்திடவே. என் சித்தம் விரும்பேன், என்னைய பலியா தந்தேனும் சேவை செய்திடவே. ஆராய்ந்து பாரும் தேவனே, என்னையும் நீரறிவி. புதிதும் ஜீவனுமான பாதையில் ஓட செய்யும். புதிதும் ஜீவனுமான பாதையில் ஓட செய்யும். வீண் வார்த்தை என் நாவினா, வீண் வார்த்தை என் வாயினா நினைக்காமல் பேசுகிறேன். பாடுங்க. வீண் வார்த்தை என் வாயினா நினைக்காமல் பேசுகிறேன். மீண்டுமாய் வீண் வார்த்தைகள், வீண் வார்த்தை என் வாயினா நினைக்காமல் பேசுகிறேன். என் வாய்க்கு காவல் இன்றே நிர்வையும். என் தூய வாழ்வை காத்து கொள்ள என் வாய்க்கு காவல் இன்றே நிர்வையும். என் தூய வாழ்வை காத்து கொள்ள என் வாய்க்கு காவல் வையும் ஆண்டவரே. என் நாவுக்கு காவல் வையும் ஆண்டவரே.
வீண் வார்த்தைகள், உமக்கு பிரியமில்லாத வார்த்தைகள் வரக்கூடாதப்பா. சில நேரங்களில் கெட்ட வார்த்தைகள் வருகிறது, உமக்கு பிரியமில்லாமல் வார்த்தைகள் வருகிறது. சொல்லுங்க, வாய்க்கு காவல் வையும் ஆண்டவரே. என் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவ வார்த்தையா இருக்கட்டும், உமக்கு பிரியப்படுத்துகிற வார்த்தையா இருக்கட்டும் அப்பா. அன்று ஏசாயா சொன்னார், உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை கண்டபோது ஏசாயாவுக்குள்ள வந்த ஒரு உணர்வு, நான் அசுத்த உதடுள்ளவன், நான் அசுத்த உதடுள்ளவன் என்று சொன்னபோது அவன் நாவை கத்த தொட்டார், அக்கினி தொட்டது. சொல்லுங்க, என் நாவுக்கு காவல் வையும் ஆண்டவரே. என் நாவை, என் வாயை ஆண்டவரே உங்க அக்கினி தொடட்டும் அப்பா, உங்க அக்கினியை தொடட்டும் ஆண்டவரே. இந்த மாதத்தில் முதலாவது நாளில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. என் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறப்பா. இந்த மாதம் முழுவதுமாய் நீங்க எங்களை நடத்துங்க, நீரனை நடத்துங்க. வீண் வார்த்தைகள் வரக்கூடாதப்பா, பிறரை காயப்படுத்துகிற வார்த்தைகள் வரக்கூடாதப்பா, புறம் கூறுகிற வார்த்தைகள் வரக்கூடாதப்பா. எல்லாரும் ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. என் வாய்க்கு காவல் வைப்பீராக. நிறைய பேர் சொல்லுவாங்க, கண்ட்ரோல் இல்லாம நான் பேசிடுறேன், கண்ட்ரோல் இல்லாம பேசிடுறேன், என் வாயை கட்டுப்படுத்த முடியல. இன்னைக்கு சொல்லுங்க, என் நாவுக்கு காவல் வையும் ஆண்டவரே, என் வாய்க்கு காவல் வையும் ஆண்டவரே. என் நாவை ஆட்கொள்ளுவீராக, என் நாவை அக்கினி தொடுவதாக. ஓ ரபா ஷகபா ரியாந்தலபனா, என் வாய்க்கு காவல் வையும் ஆண்டவரே. ஓ ரபனா ஷந்தலபனா. சொல்லுங்க, வீண் வார்த்தை என் வாயினா நினைக்காமல் பேசுகிறே. வீண் வார்த்தை என் வாயினா நினைக்காமல் பேசுகிறே. என் வாய்க்கு காவல் இன்றே நீர் வையும், என் தூய வாழ்வை காத்து கொள்ள. சொல்லுங்க, என் வாய்க்கு காவல் இன்றே நீர் வையும், என் தூய வாழ்வை காத்து கொள்ள. ஆராய்ந்து பாரும் தேவனே, என்னையும் நீரறிவி. பூதிதும் ஜீவனுமான பாதையில் ஓட செய்யும், பூதிதும் ஜீவனுமான பாதையில் ஓட செய்யும். புதிதும் ஜீவனுமான, புதிதும் ஜீவனுமான பாதையில் ஓட செய்யும். உம் வார்த்தை கேட்டிடாமல், உம் வார்த்தை கேட்டிடாமல் குற்றங்கள் பால செய்தே. உம் வார்த்தை கேட்டிடாமல் குற்றங்கள் பால செய்தே. கர்த்தாவை அவைகள் முற்றும் ஒளிய, என்னிலே வெளிச்சம் காட்டிடுமே. கர்த்தாவே அவைகள் முற்றும் ஒளிய, என்னிலே வெளிச்சம் காட்டிடுமே. உன் வார்த்தை கேட்டிடாமல் குற்றங்கள் பல செய்தேன். சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த நாளில் இருந்து உங்க வார்த்தையின்படி நாங்கள் நடக்கணும், வசனத்தின்படி எங்களை நடத்துங்கப்பா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். ஆமென். அப்படியே கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி உங்க வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் உங்க சத்தத்தை கேட்டு நாங்கள் நடக்கணும். வழி இதுவே, வழி இதுவே என்ற சத்தங்கள் காதுகளில் கேட்கணும்.
அந்த சின்ன சாமுவேலோட ஆண்டவர் பேசினார். சொல்லுங்க, ஆண்டவர் என் காதுகளில் உங்க சத்தம் கேட்கணும் அப்பா. உங்க வார்த்தை கேட்காம நான் எதையும் செய்யக்கூடாது, எந்த ஒரு காரியத்தையும் நான் துவங்க கூடாது அப்பா. ஒரு கன்ஃபர்மேஷனோடு எந்த காரியத்தையும் நாங்கள் ஆரம்பிக்கணும். எந்த காரியம் முடிவா இருந்தாலும் வசனத்தை நாங்கள் படித்து உடைய வார்த்தையின்படி நாங்கள் முடிவெடுக்க எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபையை தாங்கப்பா. சொல்லுங்க, எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, உங்க வார்த்தை கேட்டு நாங்கள் நடக்கணும் ஆண்டவரே. உங்க வசனத்திலே நாங்கள் நடக்கணும், வசனத்தின்படி நடக்கணும். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் நம் கால்களுக்கு தீபமும் நம் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. சங்கீதங்களில வாசிக்கிறோம், அவருடைய வசனம் நம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை போதித்து நடத்துங்கப்பா. நான் ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஆண்டவரே நீங்க உம்மால நாங்கள் நடத்தப்படணும். எப்படியே சொல்லுங்க, ஒவ்வொரு ஸ்டெப்பும் என் வாழ்க்கையில நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஆண்டவரே உங்கள் வார்த்தையின்படி இருக்கணும் அப்பா. உங்க சத்தத்தை கேட்டு நான் கீழ்ப்படிந்து நடக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம், கீழ்ப்படிதல் நல்லது. கீழ்ப்படிதலை தான் ஆண்டவர் விரும்புகிறார். சொல்லுங்க, இந்த மாதம் முழுவதுமா உங்க வார்த்தையை கேட்டு உங்க சத்தத்தை கேட்டு உங்க சித்தத்தின்படி எங்களை நடத்துங்கப்பா. உங்க சித்தத்தின்படி எங்களை நடத்துங்கப்பா. எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் ஆண்டவரே உங்க வார்த்தையின்படி சத்தத்தின்படி நாங்கள் எடுப்போம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சொல்லுங்க, வீண் வார்த்தை கேட்டிடாமல் குற்றங்கள் பல செய்தே, வார்த்தை கேட்டிடாமல் குற்றங்கள் பல செய்தேன். கர்த்தாவே, கர்த்தாவே அவைகள் முற்றும் ஒளிய என்னிலே வெளிச்சம் காட்டிடுமே. கர்த்தாவே அவைகள் முற்றும் ஒளிய என்னிலே வெளிச்சம் காட்டிடுமே. ஆராய்ந்து பாரும் தேவனே, என்னையும் நீரறிவி. புதிதும் ஜீவனுமான பாதையில் ஓட செய்யும். புதிதும் ஜீவனுமான பாதையில் ஓட செய்யும். நித்திய வழியில் எங்களை நடத்தும் ஆண்டவரே, நீர் எங்களை நடத்தும் ஆண்டவரே. எல்லாரும் கடைசியா ஒரு நிமிஷம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். உமக்கு நன்றி ஆண்டவரே. 4 மாதங்களாக எங்களை சுமந்து கொண்டு வந்தீங்க. ஜீவ வழிகள் எங்களை நடத்துங்கப்பா. நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பாதைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் நடத்துங்க, என் நாவுக்கு காவல் வைங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க போதித்து நடத்துங்கப்பா. பிரத்யட்சமாய் உங்க சத்தம் கேட்டு அதன்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை இரக்கம் செய்வீராக. ஆமேன். ஹல்லேலூயா. நம்ம சில பாடல்களை பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமம் அதே. ஆமேன். எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி எல்லாரும் உட்கார்ந்து கொள்ளுங்க. நல்ல சத்தத்தை உயர்த்தி கரங்களை தட்டி நன்றி உள்ளத்தோடு பாடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமம் அதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமம் அதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போ
கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்தத ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே, ஆமென். ஆனந்தமே, பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கு இந்த ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே. ஆனந்தமே, பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வண்ணாந்திர யாத்திரையில் இன்பராமேசு நம்மோடிருப்பார். இந்த வண்ணாந்திர யாத்திரையில் இன்பராமேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நாம் வருகையிலும் புகழிடமானத ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே, நல்ல கைகளை தட்டி பாடுவோம். பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவாம். வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார். வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே, ஆனந்தமே, ஆனந்தமே, பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த 4 மாதங்கள் நம்மை கண்மணி போல காத்தார். கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்தத ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே. ஆனந்தமே, பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே நன்றியோடு நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கு இந்த ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே. ஆனந்தமே, பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றி. இந்த வண்ணாந்திர யாத்திரையில் இன்பராமேசு நம்மோடிருப்பார். இந்த வண்ணாந்திர யாத்திரையில் இன்பராமேசு நம்மோடிருப்பார். நம் போகையிலும் நம் வருகையிலும்
புகழிடமானதா அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே நம் போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதித்து கொடுத்தாரே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா நன்றியால் உள்ளவே அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளவே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா சாற்றிடுவோம் எண்ணி எண்ணி துதி செய்வா என்ன கடக்காத கிருபைகள் என்றும் தாங்கும் தம் புயமே என்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம் புயமே என்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வா என்ன கடக்காத கிருபைகள் என்றும் தாங்கும் தம் புயமே என்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம் புயமே என்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வாய் உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னில் பதறாதே உன்னை நோக்கும் எதிரியின் கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே மீண்டுமாய் கண்மணி போல் உன்னை மூடி மறைத்து கொண்டாரே கண்மணி போல் எந்த ஒரு சேதமும் அணுகாதபடி கண்மணி போல காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே எண்ணி எண்ணி துதி செய்வா என்ன கடக்காத கிருபைகள் என்றும் தாங்கும் தம் புயமே என்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம் புயமே என்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வாய் எல்லாரும் கரங்களை தட்டி யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாரங்களோ யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாரங்களோ எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில் எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சொல்லுங்க எலியாவின் தேவன் உந்தன் விசுவாச சோதனையில் எண்ணி எண்ணி துதி செய்வா என்ன கடங்காத கிருபைகள் என்றும் தாங்கும் தம் புயமே என்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம் புயமே என்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வாய் உன்னை நோக்கும் எதிரியின் ஆயுதம் வாய்க்காதே உனக்கு எதிராகவே ஆயுதம் வாய்க்காதே ஏனென்றால் என்னை அழைத்தவர் உண்மை தேவன் அவர் தாசனுக்கு நீதியவர் உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் முடிவு வரை அவர் நடத்துவார் என்னை அழைத்தவர் உங்கள் கருவை அவர் கண்கள் கண்டது என்னை அழைத்தவர் பெயர் சொல்லி அழைத்தவரே என்னை அழைத்தவர் அவர் தாசனுக்கு உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்பில்
பதறாதே, உன்னை நோக்கும் எதிரியின் கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. கண்மணி போல் உன்னை மூடி மறைத்தார். கண்மணி போல் உனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்களை வாய்க்காமல் போக பண்ணுவார். எண்ணி 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 துதி செய்வார். என்ன கடங்காத கிருபைகள் என்று தாங்கும் தம்புயமே, இன்ப இயேசுவின் நாமமே என்று தாங்கும் தம்புயமே, இன்ப இயேசுவின் நாமமே. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்களை அவர் வாய்க்காமலே போக பண்ணுவார். வாய்க்காமலே போக பண்ணுவார். சொல்லுங்க, எனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்களை கர்த்தர் வாய்க்காமல் போக பண்ணுவார். ஆமென். ஆயுதங்கள் எழும்பும். ஹல்லேலூயா. ஆயுதங்கள் எழும்பும், அம்புகள் எழும்பும். ஆனால் ஆண்டவர் நம்மை தாக்காதபடி அவர் சிறகுகளாலே நம்மை மூடிக்கொள்ளுவார். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாக ஆயுதங்கள் உருவாக்கப்படும். கர்த்தர் வாய்க்காமல் போக பண்ணுவார். ஆமென். சொல்லுங்க, 2 கரங்களை உயர்த்தி, எனக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்கள் கிரியை செய்தாலும் என்னை அணுகாதபடி என்னை பாதுகாப்பார். சொல்லுங்க, உங்க சிறகுகளால் என்னை மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே. செட்டையின் மறைவில் என்னை வைத்துக் கொள்ளுங்கப்பா. தீங்குகள் நேரிடாதபடி காக்கும் தேவனே. சொல்லுங்க, தீங்குகள் நேரிடாதபடி என்னை பாதுகாக்கும் தேவனே. உம்முடைய சிறகுகளால் என்னை மூடுங்க, சிறகுகளால் என்னை மூடுங்க. என் குடும்பத்தை மூடுங்கப்பா. எந்த ஒரு தீங்கும் அணுகாதபடி. ஓ, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லியிருக்கிறீரே. ஓ, எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, எங்களை நடத்துங்கப்பா, என்னை நடத்துங்கப்பா. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். உன்னதமானவரே, எல்லார கரங்களை உயர்த்தி, உன்னதமானவரே, உன்னதமானவரே, ஓ ரபாபா ஷதரனா, உன்னதமானவரே, உம்முடைய செட்டையின் மறைவில் வைத்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேர்ந்து பாடலாம். சங்கீதம் 91. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். வாக்குத்தத்தமாக இந்த பாடல் எல்லார கரங்களை தட்டி நாம் பாடுவோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணுமவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும்
இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் செற்றையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். நல்ல ஆவியில நிரம்பி பாடுவோம். சிறகுகளால் மூடுவார். அவர் செற்றையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆயிரம் பதினாயிரம் பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவன் தாவரமே, அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவன் தாவரமே. அவர் செற்றையின் கீழ் சொல்லுங்க, அவர் மூடுவார். அடைக்காலம் புகவே தம் சிறகுகளால் மூடு. அவர் செற்றையின் கீழ் அடைக்காலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பு உன்னை சேருமோ? ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். அவர் செற்றையின் கீழ் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஓ ஷதரபனா, சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்தி. மீண்டுமாய் சொல், உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். என் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் செற்றையின் கீழ் அடைக்காலம் புகவே மகிமை. அவர் செற்றையின் கீழ் தம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் விடுவித்து காத்திடுவார். அவர் செற்றையின் கீழ் அடைக்காலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செற்றையின் கீழ் அடைக்காலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் குந்தி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே. என் ஆத்துமநேசரவர் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே. ஆமென். அவர் செற்றையின் கீழ் நல்ல ஆவில நிரம்பி கைகளை தட்டி அவர் மூடுகிறார். தீங்குகள் அழுகாதபடி. யோபு வீட்டையும் குடும்பத்தை வேலி அடைத்தது பாதுகாத்தது போல ஒரு பாதுகாப்பு உண்டாகட்டும் அப்பா. அடைக்காலம் புகவே அவர் செற்றையின் கீழ்
உங்க சிறகுகளால மூடுங்கப்பா. உங்க சட்டையின் மறைவுக்குள்ளே வைத்துக் கொள்ளுங்கப்பா. ஒவ்வொரு வீடுகளிலே தேவ மகிமை, தேவ பிரசன்னம் இறங்கட்டும். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஷஹாதுரு அவர் சட்டையின் கீழ் நீங்கள் பாடும்போதே ஒரு பாதுகாப்பின் கரம், அவர் பாதுகாப்பின் கரம் அடைக்காலம் புகவே. மீண்டுமாய் ஒரு முறை அவர் சட்டையின் கீழ் தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் தம் சிறகுகளால் மூடுவார். நல்ல கரங்களை தட்டி அவர் சிறகுகளால் என்னை மூடுவார். அவர் சிறகுகளால் என்னை மூடுவார். இயேசுவே எங்களை மூடிக்கொள்ளும் ஆண்டவரே. ஓ ரபனதல பௌரியந்தலா சொல்லுங்க, சட்டையின் மறைவுக்குள்ளே வைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. ஆபத்தின் வரும்போது அவரை நோக்கி கூப்பிடும் போது நானே வந்து உங்களை விடுவிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார், வாக்கு பண்ணியிருக்கிறார். பாதங்கள் சறுக்கும் போது, கால்கள் இடரும் போது தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார். ஆபத்தின் ஒன்று வரும்போது நானே வருகிறேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் நல்லவர். He's a good God. ஓ ரபனஷ்யதரே கோழித்தன் குஞ்சுகளை சீரகின் கீழே மறைப்பது போ, கழுகுத்தன் குஞ்சுகளை சீரகின் மேலே காப்பது போ, கோழித்தன் குஞ்சுகளை சீரகின் கீழே மறைப்பது போ, கழுகுத்தன் குஞ்சுகளை சீரகின் மேலே காப்பது போ. எண்ணினான் ஏராள நன்மைகள் சொல்லியும் சொல்லியும் தீராதவும் கிருபைகள். எண்ணினான் ஏராள நன்மைகள் சொல்லியும் சொல்லியும் தீராதவும் கிருபைகள். என்ன கடங்காத நன்மைகளை செய்திருக்கிறார். கடந்த 4 மாதங்களை நாம் திரும்பி பார்ப்போமானா, ஆண்டவர் நடத்தி வந்த பாதைகளை நாம் திரும்பி பார்ப்போமானா, ஒவ்வொரு நாளும் அவரே நம்மை சுமந்து கொண்டு வந்தார். எத்தனையோ கடுமையான பாதைகள், சத்துருக்கள் எல்லாம் சூழ்ந்து நின்ற நாட்கள் உண்டு. ஆனால் ஆண்டவர் நம்மை தப்புவித்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். கொள்ளை நோய்கள் வந்த போதும் அவர் நமக்கு மறுஜீவனை கொடுத்திருக்கிறார். ஓ, அவர் ரத்தத்தினாலே நம்மை மூடிக்கொண்டாரே. சொல்லுங்க, ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. எண்ணினான் ஏராள நன்மை சொல்லியும் சொல்லியும் தீராதவும் கிருபைகள். எண்ணினான் ஏராள நன்மைகள் சொல்லியும் சொல்லியும் தீராதவும் கிருபை. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீர் செய்த நன்மைகள் 1000 நன்றி. பாராக்கிரமம் அல்ல, கையின் பலனான் அல்ல, உம்தாயே அல்லவோ என்னை நடத்தினது. பாராக்கிரமம் அல்ல, கையின் பலனான் அல்ல, உம்தாயே அல்லவோ என்னை கிருபையே கிருபதும் கிருபையா கிருபையா தேவ கிருபையா நடத்தும்
நித்தியதாயமா. சொல்லுங்க, நிற்பதும் கிருபையே, கிருபையா கிருபையா நடத்துமே நடத்தும் தயவா தயவா தயவா. நாங்க நிற்பது உங்க கிருபை ஆண்டவரே, இங்க நிற்பது கிருபை ஆண்டவரே. ஹல்லேலூயா. கோழியும் கோழி குஞ்சுகளும் பார்க்கும்போது நீங்க பார்த்திருப்பீங்க, குஞ்சுகள்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா பெரிய ஒரு கழுகோ அந்த குஞ்சுகளுக்கு ஆபத்து வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த தாய் கோழி என்ன செய்யுமா, அதோட செட்டைகளுக்குள்ள அந்த குஞ்சுகள் எல்லாம் மூடி மறைத்து கொள்ளுமா. சமீபத்தில் ஃபோனில் ஒரு ஃபோட்டோ ஒன்று பார்த்தேன். அதை பார்த்தீங்கன்னா அந்த கோழி செத்து போயிருச்சு, நெருப்புனால செத்து போயிருச்சான். செத்து போயிருக்குன்ட்டு அந்த கோழியை தள்ளும்போது அந்த கோழிக்குள்ள இருந்த செட்டைகளுக்கு கீழே குஞ்சுகள் எல்லாம் உயிரோடு இருந்துச்சான். ஆண்டவர் இதை போலதான் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்திருக்கிறார். அவர் நடத்தி வந்த வழிகளெல்லாம் நாம் திரும்பி பார்ப்போனா எத்தனையோ ஆபத்து நம்ம கண்களுக்கு மறைந்து செயல்படுகிற எல்லா வல்லமைகள் நம்மை தாக்காதபடிக்கு ஆண்டவர் நம்முடைய கரத்திலே, அவருடைய கரத்திலே நம்மை மூடிக்கொண்டார். கோழி தன் குஞ்சுகளின் சிறகுகளின் கீழே மறைப்பது போல அவர் நம்மை மறைத்து கொண்டார். அப்படியே உங்க கண்களுக்கு முன்பாக கொண்டு வாங்க. நீங்க அநேகர் பார்த்திருக்கலாம், அந்த மாதிரி பார்த்திருக்கலாம். ஒரு ஆபத்து, ஒரு கழுகு பெரிய பறவனை வந்துருச்சு, அந்த குஞ்சுகள் அது பாட்டுன்னு சுத்திக்கிட்டு தான் இருக்கும். ஆனா அந்த தாய் கோழி என்ன செய்யும்னா, அந்த குஞ்சுகள் மேலே எந்த சேதமும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஓடி போய் அதோட செட்டைகளுக்குள்ளே அப்படியே மறைச்சு வச்சு, எத்தனை குஞ்சு இருந்தாலும் அழகாக அந்த குஞ்சுகளை மூடி மறைத்து கொள்ளும். ஆமேன். அது போலதான் ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாக்கிறார். அப்படியே 2 கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தலாமா? 2 கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி எத்தனையோ நேரங்களிலே அந்த கோழிகளை போல ஆண்டவர் நம்மை மறைத்து கொண்டார். இதான் சங்கீதத்தில் வாசிக்கிற 91ல், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஹல்லேலூயா. தீங்குகள் நேரிடாதபடி தீங்கு நாளில் தம்முடைய கூடார மறைவில் நம்மை ஒளித்து வைத்துக் கொள்ளுகிறவர், பாதுகாத்துக் கொள்ளுகிறவர். தீங்கு வருது அப்படின்னு ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையில தீங்கு வரப்போகுதுன்னு தெரிஞ்ச ஆண்டவர் அவருடைய சிறகுக்குள்ள வைத்துப்பார், மறைச்சு வச்சுப்பார். தீங்கு நாளை தம்முடைய கூடார மறைவில். ஹல்லேலூயா. எத்தனை நல்ல தேவன். நம்முடைய கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தலாமா? நன்றியோடு எல்லாரும் வாய்களை திறந்து, நன்றி ராஜா, ஏசப்பா நீர் நன்றி, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை சுமந்து கொண்டு வந்தீங்க, நடக்க முடியாத நேரங்களிலே நீங்க சுமந்து கொண்டு வந்தீங்க. எத்தனையோ மரண பள்ளத்தாக்கு, வியாதியின் பள்ளத்தாக்கு வந்தது, வனாந்தரத்தின் வழியாய் நாங்கள் நடந்தோம். பகலில் மேக ஸ்தம்பமாய், இரவில் அக்கினி ஸ்தம்பமாய் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினது போல நீ ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து நடத்தினீங்கப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்க வாழ்க்கை முடிஞ்சு போயிரோன்னு எத்தனையோ நாட்களில் நாங்க நினைச்சிருக்கோம். இனி அவ்வளவுதான், இனி அடுத்த ஸ்டெப் இல்லை, இனி என்னால வாழ முடியாது, இனி என்னால பிழைக்க முடியாது, இப்படி எல்லாம் நாங்க நினைத்த நாட்கள் உண்டப்பா. ஆனால் எங்களுக்கு ஜீவனை கொடுத்தீங்களே, அந்த ஆபத்திலிருந்து தப்புவித்தீரே. சங்கீதம் 18 ஒரு வசனம், அழகான ஒரு வசனம் தாவீது சொல்லுகிறார், அவர் என் மேல் பிரியமாயிருந்தபடினால் என்னை தப்புவித்தார். இன்னைக்கு நீங்க உயிரோடு இருக்கிறதுக்கு, நீங்களும் நானும் உயிரோடு இருப்பதுக்கு காரணம், நாம் அவரை மறந்த போதிலும் அவர் நம்மேல் பிரியமாய் இருக்கிறார். அவரை விட்டு நம் தூர போய் இருந்தாலும் அவர் நம்மேல் பிரியமா இருந்து நம்மை தப்பு வித்திருக்கிறார். இன்னைக்கு தப்பு வித்திருக்கிறார். எல்லாரும் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, லைவ் சாட்ல இருக்கிறவங்க கூட எல்லாரும் கரங்களை உயர்த்தி, எத்தனை கிருபைல எத்தனை கிருபை. நடக்க முடியாத நேரங்கள், தவித்த நேரங்கள், திகைத்து போன நேரங்கள் உண்டு.
குழம்பி போன நேரங்கள் உண்டு. அடுத்த ஸ்டெப் என்ன, அடுத்தது என்ன நினைக்க கூட முடியாத சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் வந்துச்சு. ஆண்டவரே நம்மை நடத்தி வந்தார், ஆண்டவரே நம்மை நடத்தி வந்தார். நாங்கள் நிற்பது உங்க கிருபைப்பா. ஓ ஹல்லேலூயா. ஓ ரபனதலயந்தரபா. தாவீதோட வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் போது எத்தனையோ கடினமான நேரங்கள், சவுல் எத்தனையோ நேரங்களிலே தாவீதை கொல்ல பார்த்தார். எத்தனையோ போராட்டங்கள், அழுகையின் பாதைகள். ஆனால் கர்த்தர் தாவீதை கைவிடல, தாவீதை கைவிடல. சவுலின் கைகளுக்கு நீங்களாக்கினார், சத்துருவின் கைகளுக்கு நீங்களாக்கினார். ஓ ராகா பௌஷ்யந்தலபா. ஓ ரமமதெரே அந்தரா. நல்ல கரங்களை உயர்த்தி நிற்பதும் கிருபையா, கிருபையா, தேவ கிருபையா, நடத்தும் தயவா, தயவா, நித்திய தயவா, நிற்பது நிற்பதும் கிருபையா. நல்ல சத்தமாய் சொல்லுவோம், என்னை நடத்துமே, நடத்தும் தயவா, நிற்பது கிருபையே, நிற்பதும் கிருபையா, கிருபையே. தயவா, நித்திய தயவா, நிற்பதும் நிற்பதும் கிருபையா, தேவ கிருபையா, நடத்துமே, நீர் நடத்துமப்பா, நீர் நடத்துமப்பா, நித்திய தயவா, நிற்பதும் கிருபையா, கிருபையா. குடும்பமாய் பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா ரெண்டு கையை உயர்த்தி, ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க, உங்க தயவப்பா, உங்க தயவு ஆண்டவரே, உங்க காருண்யம், உங்க கிருபை, உங்க கிருபை. அநேக ஸ்தோத்திரத்தினாலே கிருபைகள் பெருகும். ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல ஸ்தோத்திரம். உங்க கிருபைப்பா, என் பலன் அல்ல, என் திறமை அல்ல, என்னுடைய ஞானம் அல்ல, என்னுடைய சம்பாத்தியம் அல்ல. தயவா, தயவா, நித்திய தயவா, நிற்பதும் நிற்பதும் கிருபையா, கிருபையா, தேவ கிருபையா, நடத்தும் தயவா, தயவா, நித்திய தயவா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து கண்களை மூடி உங்க மகிமை இறங்கட்டும் அப்பா. தேவைகளை சந்திக்கிறவரை இந்த மாதத்தை ஆச்சரியமாய் நடத்துங்கப்பா. இந்த மாதம் முழுவதுமாய் நீங்க நடத்துங்கப்பா. ஓ பாபா சீதரே, ஆச்சரியமாய், ஆச்சரியமாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இந்த நாளில் செய்யுமே, இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே, இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒருவரா ஒருவரா பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே இயேசையா. ஒருவரா பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே இயேசையா. இந்த நாளில் செய்யுமே. எல்லாரும் சொல்லுங்க, அற்புதம் செய்கிற கரம். ஓ, 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு திரளான ஜனங்களை போஷித்தீரப்பா. உங்க அற்புதத்தின் கரம் ஒவ்வொரு மேல நீட்டப்படட்டும், குறைவுகள் நிறைவாகப்படட்டும். இந்த நாளில் எல்லாரும் சொல்லுங்க, செய்யும் ஆண்டவரே. இந்த நாளில் செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லே. இந்த ஆன்லைன்ல கலந்து இருக்கிற ஒவ்வொரு மேலும் உங்க கரம் அமரட்டும் அப்பா. ஷாஹோரியாந்தனா, அவங்க பிரேயர் ரிக்வெஸ்ட் எல்லாம் ஆன்சர் பண்ணுங்கப்பா. ஓ ஷாஹாத்தோரோ, எல்லா கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும், துடைக்கப்படட்டும், வியாதிகள் நீக்கப்படட்டும், சுகம் அடைவார்களாக. ஓ சுகம் அடைவார்களாக. ஓ ரியாந்தரே மாமா சந்தனா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரணத்திற்கு போராடி கொண்டிருக்கிறவர்கள் மேல உங்க கரம் அமரட்டும் அப்பா. உங்க ஜீவனை பேசுகிறோம். உங்க உயிர் தெழுதலின் வல்லமாய், இயேசுவை உயிரோடு எழுப்பின உயிர் தெழுதலின் வல்லமாய் ஒவ்வொரு சரீரங்களுக்குள்ளே ஊற்றப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செத்து போயிருக்கிற விசுவாசங்கள், நம்பிக்கைகள் உயிர்ப்பிக்கப்படுவதாக. ஒரு மறுவாழ்வு திரும்ப கட்டப்படுவதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். உங்க கரத்தில் எங்களை விட்டு கொடுக்கிறோம். நித்திய வழியில் எங்களை நடத்துங்கப்பா. நீதியின் பாதையில் எங்களை நடத்துங்கப்பா. கிருபையினால் எங்களை திருப்தி ஆக்குங்க. நீர் நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.